கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேனென்று உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேனென்று நில்லேன் தெள்ளும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன் நில்லேன் தெள்ளும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன் ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். இன்றைக்கு நீங்க ஒரு விசேஷித்தவர்கள். ஏனென்றால் ஒரு செய்தியை நான் தியானிக்கிறதற்கு ஒரு 10 நாட்கள் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். இந்த நாளுக்கென்று நான் செய்தியை தியானம் பண்ணி ஐ ஆல்ரெடி மேட் சர்டன் அவுட்லைன் வச்சுட்டு நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் உள்ளத்திலே கர்த்தர் வேறு எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். கர்த்தர் தான் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். He gave me an outline when I was at the feet of God. அதை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் பேசணும்னு சொல்லி. ஆனால் அதை தியானிக்க நான் உட்கார்ந்தேன்னா கர்த்தர் வேறு சிந்தனைகளை போட்டுக்கொண்டே இருப்பார். அப்போ அந்த வேறு சிந்தனைகள் என்ன என்று உங்களுக்கு ஒரு பிரியாம்பிள் கொடுத்துட்டேன்னா இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 7-8 மாதமாக ஒரு அருமையான ஒரு மிடில் ஏஜ்க்கு ஒரு பையன் அமெரிக்காவில இருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும் போது அவனுக்கும் ஒரு கேன்சர் என்று கண்டுபிடித்தாங்க. அவனுக்காக 7 மாதங்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஒரு சிறிய தவறு செய்து விட்டாங்க அமெரிக்காவில். அந்த ஆபரேஷன் பண்ணும் பொழுது ஒரு சில கேன்சரஸ் டிஷ்யூஸையும் கொஞ்சம் வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் அது ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. இன்னும் அந்த தம்பிக்கு இன்னும் சரியா குணமாகல. இது ஒரு பெரிய கேள்விக்குறி. தினமும் அந்த தம்பிக்கு ஜெபிக்காத நேரமும் இல்லை, அழாத கண்ணீரும் இல்லை. அப்படிதான் ஜெபித்துக்கணும். சென்ற வாரம் இன்னைக்கு ஒரு தம்பி வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவனுக்கு 2 குழந்தைகள், சின்ன குழந்தைங்க. அவனுக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிட்ட அந்த பிரச்சனை இல்லை, அவனுடைய சரீரத்திலும் சுகவீனம். அவனுக்கு ஒரு 33-34 வயசு தான் இருக்கும். அவனுக்கு பிளட் பிரஷர் வந்துருச்சு. அவனுக்கு சுகர், திடீர்னு சுகர் வந்துருச்சு. எக்கோ கார்டியோகிராம் எடுக்கும் பொழுது the throw of blood was less for his age. அவனுடைய ஏஜுக்கு அந்த blood flow வந்து கம்மியா இருக்கு. அப்புறம் கிட்னியில பயங்கர பெரிய பெரிய கல் இருக்கு. இந்த சரீரத்துக்கு சுகவீனமாயி அந்த சின்ன வேலையும் போயிடுச்சு. இப்படி யோசிச்சுட்டே இருக்கு. இந்த தம்பியை ஜெபித்ததிலிருந்து என்னுடைய மனமும் மிகவும் கலங்கி போயிடுச்சு. அநேகருக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் ஜெபத்திற்கு நான் என்னை தான் குற்றம் சொல்ல முடியும். நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்ன கிடைக்கல. ஆனால் இதே இடத்துல ஒரு டாக்டர் வந்து அமர்ந்திருந்தார். ஒரு MBBS படித்த டாக்டர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு 2 லங்ஸ்லயும் டியூபர்குலோசிஸ் என்று சொன்னார்கள். அப்பொழுது என் மனைவி அவருடைய நெஞ்சில் 2 பக்கமும் கை வைத்து ஜெபித்தாள். அவங்க வந்து டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டியூபர்குலோசிஸ், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி என்று கைவிட்டாங்க. ஆனால் ஜெபித்தாள். அடுத்த நாள் அவங்க போய் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது லங் வாஸ் கிளியர். இது நடந்துச்சு. ஒரு
ஒரு 30 years பேக் இதே இடத்துல இந்த தம்பி உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த டாக்டர் உட்கார்ந்து. துபாய்க்கு நான் சென்றிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம், ஜெபிக்கிறதுக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த குடும்ப தலைவன் அவனுக்கு அந்த விசா, அந்த ஒர்க் பர்மிட் ரெனியூ பண்றதுக்கு அவன் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 5-6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை நம்பிதான் குடும்பம் இந்தியாவில் இருக்கு. அவன் சம்பாத்தியத்தை வச்சுதான் ஒரு பெரிய குடும்பம் இங்க நடக்குது. அவங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, மெடிக்கல் டெஸ்ட்ல பண்ணிட்டு அவனுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குது என்று சொல்லி ஒர்க் பர்மிட் அவனுக்கு என்ன பண்ணல, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் அழுதுகிட்டு 2 தடவை 3 தடவை மெடிக்கல் டெஸ்டுக்கு கேட்டு கேட்டு வாங்கி 3 டெஸ்ட்லயும் அவன் ஃபெயில் ஆயிடுச்சு. உனக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு. மிகுந்த கண்ணீரோடு கூட அன்னைக்கு இரவு அந்த மகனுக்கு நான் ஜெபித்தேன். ஜெபித்து போய் அடுத்த நாள் அவன் போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவனுக்கு டியூபர்குலோசிஸ் இல்லை. இப்படி நடந்து கொண்டிருந்துச்சு. இப்போ ஏன் இப்படி அற்புதங்கள் நடைபெறல? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் இந்த மாதிரி அற்புதங்கள் நடைபெறல? எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் வேதத்தில் இதை அதிகமாக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய சிந்தனை பூரா அதே தான் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த செய்தியை என்னாலே ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஆண்டவர் இப்படிப்பட்ட சிந்தனைகளையே கொடுத்து கொண்டே வந்தார். அப்போ என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இங்கு 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த பொழுது, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த பொழுது, சில கிராமங்களிலே ஒரு சில நோய்களை தவிர மற்ற பெரிய அற்புதங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று வேதத்திலே போட்டு, அவர் செய்ய முடியலன்னு போடல, செய்யவில்லை என்று போட்டிருக்கு. அதுக்கு காரணத்தையும் அவர் அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கு அற்புதங்கள் செய்யல. இந்த 2 காரியத்தை நீங்க கவனமா கேட்க. அப்படி என்றால் ஆண்டவருடைய வல்லமை குறையல. ஏன்னா வல்லமை மாறாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய வல்லமை மாறாதது. ஆனால் ஏன் அவர் அந்த அற்புதத்தை செய்யல? அப்போ அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் அவர்களுடைய அவிசுவாசம் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எதிர்த்து நின்றிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? இது நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு இந்த ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை மேற்கொண்டு அவர் அற்புதம் செய்திருக்கலாமா இல்லையா? முடியுமா? முடியாதா? ஏன் செய்யல? அதே போலதான் இன்றைக்கு அநேக நம்முடைய மக்கள் மத்தியிலே ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார். அப்படி என்றால் எல்லாருடைய மக்களுடைய மத்தியிலும் விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவருடைய வல்லமை குறையல, ஆனால் வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்யலன்னு போட்டு, செய்ய முடியலன்னு இல்லை. அவர் மேற்கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அவிசுவாசத்தை மேற்கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், உண்மைதான். ஆனால் அநேக காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் அவருடைய அற்புதங்களை செய்ய முடியல. இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தரினுடைய உள்ளத்திலே இன்ஸ்பயர் பண்ண ஒரு வசனத்தை நான் மீண்டும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்தியருக்கு நான் வர பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை நான் பேசின நாள் பூரா பேசிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் சுருக்கமாய் ஒரு பச்சை மரத்தில் அடித்த ஆணியை போல ஒரு சுருக்கமாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே,
நான் எகிப்து தேசத்திலே நான் வரப்பண்ணின வியாதியை ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன், நானே பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஆங்கில வேதாகமத்தில் படித்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மெடிடேஷன் வந்திருக்காது, இவ்வளவு பெரிய வெளிப்பாடு எனக்கு வந்திருக்காது. ஏன்னா நான் ஆங்கில வேதாகம் சொல்லுங்க, ஐ எம் த லார்ட் தட் ஹீல்ஸ் யூ, உன்னை குணமாக்குகிறவர் என்றுதான் ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் தமிழ் வேதாகம் சொல்லுது, நானே உன் பரிகாரி. குணமாக்குகிறது ஒரு பரிகாரிக்குள் இருக்கிற ஒரு அங்கம் தான். பரிகாரி என்கம்பாசஸ் எவ்ரிதிங். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் குணமாக்குகிறவர் என்று. ஆகினாலே ஆங்கில வேதாகம் படித்த உங்களுக்கு ஒரு பெரிய மனக்கண்களுக்கு திறக்கிறது இல்லைன்னு என்னுடைய ஒப்பீனியன். தமிழ் வேதாகமத்து வாசிப்பார்கள், யூ கோ பேக் டு தி ஒரிஜினல் டங், இல்ல ஆவியான ஒரு துணையை கொண்டு வேதத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் சொன்ன மாதிரி, நான் புரிஞ்சு கொள்ற மாதிரி நீங்க ஏன் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றீங்க? நான் முதல்ல உட்கார்ந்து வந்து நான் கேட்டேன் உங்ககிட்ட. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை. ஆனால் இந்த அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த 6 லட்சம் பேர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்கள் மாத்திரம், அவங்களுடைய தகப்பனார் தாய் எல்லாம் அதெல்லாம் கணக்கு போடல, பிள்ளைகளை பற்றி கணக்கு போடல, 6 லட்சம் பேர் அவங்களோடு வராங்க. மொத்தம் 20 லட்சம் இருந்திருக்கும்னு ஒரு கணக்கு. நான் அவர்களுக்குள்ள எந்த பலவீனம் யாருக்கும் காணப்படல, யாருக்கும் நோய் வந்ததாக குறிப்பிடப்படல. எல்லாருக்கும் அங்க எல்லாம் நல்லா, எல்லாம் இடித்தடியனா இருக்கான். அந்த அவன் எகிப்துல இருக்கும் பொழுது அவன் பாத்திரத்துல கறியை வச்சுட்டு அவன் என்ன போட்டுருவான், அவர் எடுத்து வாசி பார்த்தா தான் தெரியும். அப்படி சாப்பாட்டுறாமனுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வியாதியும் இல்ல. தம்பி இங்க வந்து ஒரு வியாதியும் இல்ல. அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ எம் த லார்ட் தட் ஹீல்ஸ் யூ. அவங்களுக்கு சுகமே இல்லையே, அவங்களுக்கு வியாதி இல்லையே, நான் உங்களை குணமாக்குகிறவர் ஏன் ஆண்டவர் சொல்றார்? why he volunteers to tell them, எகிப்திலே நாம் வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு அன்புக்குரியவில்லை, இதுல ஒரு பெரிய மகிமை அடங்கி இருக்கு. இந்த மகிமையை மாத்திரம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷன் ஒரு மனுஷிக்குள்ளும் 3 அங்கங்கள் இருக்கிறது. லைக் அவர் ட்ரினிட்டி, நம்முடைய திருத்துவத்தை போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு திருத்துவம் இருக்கு. அது என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா சொல்லுமா? இந்த சரீரத்தில் ஒரு திருத்துவமே அடங்கி இருக்கிறது. எனக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, எனக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த சரீரத்தில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவனுடைய சரீரத்தில் வியாதி இல்லதான், உண்மைதான். அங்க இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு வியாதியும் பலவீனமும் நோயும் காணப்படல, உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்குகிறவர், பரிகாரி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அது சரீரத்தை குறித்து மாத்திரம் சொல்லப்படல. சரீரத்தில் உனக்கு எகிப்தில் இருக்கிற அந்த வாதையை ஒன்னும் வரப்பண்ண, I will put a wall around you that you will never have those diseases which I have sent to the people in Egypt. அது உனக்கு வராதபடிக்கு ஒரு அலங்கத்தை நான் உனக்கு கட்டுவேன். மாத்திரமல்ல, நான் உன்னுடைய ஆத்துமாவுக்கு நான் பரிகாரி, உன்னுடைய ஆவிக்கு நான் பரிகாரி. இல்ல 3ஐயும் ஒரு சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். முதலாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே எனக்கு இரங்கும். வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்க 20 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. அவர்கள் சரீரத்தில் வியாதி இல்ல, நோய் இல்ல. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை குணமாக்குகிறவர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படி என்றால் இந்த 6 லட்சம் மக்கள், 20 லட்சம் மக்களுக்குள்ளும் அநேகருக்கு அவருடைய ஆத்துமா என்ன ஆயிருக்கணும்? நோய் கொண்டு இருக்கக்கூடும். 107ஆம் சங்கீதம் 17-18 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பாவங்களினாலும்
இச்சைகளினாலும் போஜனங்களினாலும் உங்களுடைய ஆத்துமா நோய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்ல, these are all interconnected. My body is interconnected with my spirit. My body is interconnected with my soul. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் ஆத்துமா வாழ்கிறது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். உன் ஆத்துமா நோய் கொண்டிருந்தால் உன்னுடைய சரீரமும் நோய் கொள்ளும், உன்னுடைய ஆவியும் முறிந்து போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய ஆத்துமாவுக்கும் நான் பரிகாரி, உன்னுடைய முறிந்து போகிற ஆவிக்கும் நான் என்ன பண்றேன்? பரிகாரி. அப்படி என்றால் என்னுடைய சரீரத்திலே நோய் வராதபடிக்கு, எகிப்திலே அவர் வரப்பண்ணின வியாதி என்னுடைய சரீரத்திலே வந்து தாக்காதபடிக்கு என்னுடைய நோய்வாய்ப்பட்ட ஆத்துமாவை நான் முதலாவது குணமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆத்துமா பாவம், அவன் சொல்றான், தாவீது சொல்றான், ஆண்டவரே அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், அவன் கையினால பாவம் செஞ்சிருக்கான், கால்களினாலே தன் சரீரத்தினாலே பாவம் செஞ்சிருக்கான், தன்னுடைய எண்ணங்களினாலே அவன் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் கதறி அழுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது உன்னுடைய சரீரத்தை தாக்குவதற்கு முன்பாக, உன் ஆவியை முறித்து போடுவதற்கு முன்பாக உன் ஆத்துமா தாக்கப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தர் அந்த ஆத்துமாவை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பாவங்களை குறித்து பெரிய காரியத்தை நான் சொல்லல, ஆனா வேதத்திலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்றேன், வீட்டுக்கு சேர்த்து பாருங்க. 1 யோவான் 3:4 பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் லா இஸ் சின் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தமிழ்ல என்ன பண்றது? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவமாம். அப்போ என்னுடைய ஆத்துமா நோய் கொள்ள வைக்கிற ஒரு காரியம், நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறினால் அது என்னுடைய ஆத்துமாவை கெடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். 1 யோவான் 5:17 சொல்கிறது, எல்லா அநீதியும் பாவம். எல்லா அநீதி செய்கிறவன்லாம் நீங்க பாவின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு கொலையே பண்ணிடுவோம். நீங்க if you preach this sermon in United States, I'll be beaten. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா அநீதியும் பாவமாம். நான் அநீதி செய்தால் என்னுடைய ஆத்துமா முதலாவது தாக்கப்படுகிறது, நோய் கொள்ளுகிறது. அல்லேலூயா. யாக்கோபு 4:17 வாசித்து பாத்தீங்கன்னா, knowing good and not doing good, நன்மை இன்னதென்று தெரியும், அது செய்யாமல் போன அது அவனுக்கு பாவமா? அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏன் தன்னை பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு ஒரு நோயும் வராது போது, ஒரு காரியத்தையும் அவர்களிடத்தில் பலவீனத்தை பார்க்காதது போது கர்த்தர் ஏன் அதை சொல்கிறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு அன்புக்குரியவர்களை, எல்லாருக்கும் நன்மை செய்யும், என்னன்னு எது நன்மைன்னு தெரியும், ஆனா நான் நன்மை செய்யாமல் இருப்பது என்னவா? அது எனக்கு பாவமாம், என் ஆத்துமா நோய் கொண்டு இருக்குமா? யாக்கோபு 2:8-9 வாசித்து பாருங்க. பட்சபாதம் செய்வது நம்ம வீட்டுல 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் என்ன பண்றோம்? நம்ம நிறைய நெய் ஊத்தி சாப்பாடு கொடுக்கிறோம். பட்சபாதம் செய்வது பாவம் என்று வேதம் சொல்லு. ஆகையினால் தான் என் கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் செய்யாதவர், இல்லாதவர், பரிதானம் வாங்காதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 14:21 வாசித்து பாருங்க, அங்கு வேதம் அழகாக சொல்கிறது. இதை அடிக்கடியாய் நாம் செய்து விடுகிறோம். நாம் ஆத்துமா நோய் கொண்டு இருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம், அது பாவம் என்று நாம் அறிகிறதில்லை. அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் பிறனை அவமதித்தால் அது எனக்கு பாவமாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நல்லா கவனிங்க.
நான் ஒருத்தனை அவமதிச்சிருப்பேன்னா என் ஆத்துமா என்ன பண்ணுது? பலவீனப்படுது. என் ஆத்துமா நோய் கொள்ளுது. அந்த என் ஆத்துமா பலவீனப்பட்டா a direct consequence will be upon your body. நீதிமொழிகள் 21:4 வாசிங்க. Being proud or the pride look is sin. மேட்டிமை ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அது பாவமா? அது ஆத்துமாவை அது நோய் கொள்ள செய்யுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க நல்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பூரா இட் இஸ் நாட் an act of sin. மேட்டிமை என்றது ஒரு ஆக்ட் கிடையாது. இல்ல, நன்மை என்னன்னு தெரியும், நன்மை செய்யாதது ஒரு ஆக்ட் இல்ல, அது ஒரு ஆட்டிடியூட், ஒரு எண்ணம், ஒரு நினைவு. இவைகள் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும்னா, if it all those things harbor in my soul, இது எனக்குள்ளே இருந்து அந்த எண்ணங்கள் நினைத்து கொண்டே இருப்பேன் என்றால், யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, எனக்குள்ளே கற்பம் தரிக்குமா, it will be conceived. இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த பொருளாசை அன்ட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பொருளாசை எனக்குள்ளே இருந்து I will be harboring about it, I will be harboring. How to acquire that? நான் இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணல, தப்பு தண்டாவுக்கு போகல. நல்ல கவனிங்க, தப்பு தண்டா செய்யறது தான் பாவம் நான் சொல்ல வரல. இந்த தப்பு தண்டா அதை பத்தியே நான் பேசல. ஆனால் அந்த பொருள் ஆசை இருக்கும் என்றால், the lust of the flesh, அது எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும்னா, it will be harbored within you without your knowledge. You will harbor that thought in you. One day when the 270 days pass out, you will give out that child. இல்ல, யோசிச்சு பாருங்க. அதே போல when you harbor these thoughts in you, இதையே மனதிலே வைத்து அதை நினைத்துக் கொண்டே இருப்பீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணுவீங்களா, பாவத்தை பிறப்பிக்குமாம், அது மரணத்தை விளைவிக்குமாம். வேதம் அப்படிதான், நான் சொல்லல. ஆகையினால் தான் இந்த எண்ணங்கள் நம்மிடத்துல நீங்க வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். நானே உன் பரிகாரியாகிய எகிப்திலிருந்து நான் வர பண்ணின வாதை ஒன்றும் உனக்குள் வராத படிக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு அன்புக்குரியவரே, ஆகையினால் தான் தாவீது சொல்றான், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். இன்னைக்கு முதல்ல நீங்க கேட்க வேண்டிய ஒரு காரியம், சரீரத்தில் எந்த சுகவீனம் இருக்கலாம். நான் இன்னைக்கு இங்க பேசுறேன், என் மனைவிட்டு போன வெள்ளிக்கிழமை நான் இன்னொரு சர்ச்சுக்கு பேச போயிட்டேன். அவர்கிட்ட 4-5 பேர் கேட்டிருக்காங்க, நாங்க அங்கிள் பேசுவாங்கன்னு நினைச்சோம், நீங்க பேசிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், we ourselves are resisting the power of God. அப்போ நீங்க அந்த வார்த்தை நீங்க கேட்டனால யார் துக்கப்படுறா? என் மனைவி துக்கப்படுறா இல்ல? அப்போ நான் அவங்க கணவன் தான் அப்பா அவங்க தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன், நீங்க பேசிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதே நான் இதை ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இதே மாதிரி தானே நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. That you are resisting the power of God to act in your life. இதை நாம் அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. நமக்கு தெரியாமலே சில காரியத்தை நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம். அந்த கிராமத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யவில்லை, ஒரு சில வியாதியஸ்தர்களை குணமாக்கினாரே தவிர வேறு எந்த அற்புதமும் அவர் செய்யவில்லை என்று வேதம் செய்யலன்னு வேதம் சொல்லும். அதற்கு என்ன காரணம்? ரெசிஸ்டிங். ஆகையினால எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்னுடைய ஆத்மா குணமாக்கப்பட, அதுல ஒரு பிரைடோ
அல்லது அதுல அநேக நேரத்தில் நான் சொன்ன அந்த வசனங்களை நீங்க தியானித்து பாருங்க. நான் அதை வைத்துதான் நான் பேச போகிறேன். இரண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆத்மாவை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து ஓடணும். சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குகிறேன். இதை இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு நாம ஐ வாண்ட் டு வித்ட்ரா மை ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட், டோன்ட் இங்கிலீஷ் படிக்காதீங்க ஒன்னும் புரியாதுன்னு சொல்ல. ஆனால் இதுல இங்கிலீஷ் பைபிள நீங்க வாசிங்க, கிங் ஜேம்ஸ் வேர்ட்ஸ் வாசிங்கன்னா, backslidden children come unto me, I will heal your backslidings. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஒரு பெரிய ஒரு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போறார். It is not a limited sense of healing your sickness in your body, healing your soul and healing your backslidden soul. நல்ல கவனி, நீ பின்மாற்றம் அடைந்திருப்பாய் என்றால் கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஏன் உலகத்தில் சில அற்புதங்கள் நடைபெறல என்று என்ன? முதலாவது, நாம் ஆண்டவர் ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றம். இந்த பின்மாற்றம் சொல்லும் பொழுது நீங்க திடீர்னு நீங்க என்ன பண்றீங்க? இயேசுவை விட்டுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போறது பின்மாற்றம் நான் சொல்லல. அப்படி பின்மாற்றம் இல்ல. நல்லா கவனிங்க. பின்மாற்றம் எப்படி வருதுன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எனக்கு ஒரு பிரச்சனை, என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நான் என்ன பண்ணிடுவேன், நான் சமாளிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என்னால சமாளிக்க முடியல. ஒரு தோல்வி வந்துருச்சு, எனக்கு அந்த பிரச்சனையில ஒரு தோல்வி வந்துருச்சு. அப்போ அந்த தோல்வி வந்த உடனே முதலாவது அடிபடுகிறது என்ன? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் செய்ய முடியாதபடிக்கு தோற்று போய் நிற்கிற நிலைமையில எனக்கு முதலாவது வருகிற ஒரு பெரிய காரியம் என்ன? என் ஆண்டவருக்கு என்ன இதை செய்து விட்டோமே, எனக்கு என்ன நடந்துச்சு? That is a sign of your backsliding. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரைக்கும் ஆண்டவரையே நீ பற்றி பிடித்துக் கொண்டிருந்தீங்க. ஒரு சின்ன தோல்வி, உன்னுடைய ஏமாற்றம் உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே வந்த பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு விடுகிறோம், பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். இரண்டாவது, அதையும் தாண்டி பின்மாற்றம் அடையாம திருப்பியும் நம்ம தோல்வியை தாங்கிக் கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பற்றி பிடித்துக் கொள்கிறோம். வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மூலமாய் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. முதல்ல ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டோம்? சமாளிச்சிட்டோம். இரண்டாவது ஒரு பிரச்சனை வருது, பிள்ளைகள் மூலமா வருது, ஆண் பிள்ளை மூலமா வருது. முதல்ல அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சமாளிச்சிடுறோம். இன்னும் ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பிரச்சனை வருது, மக மூலமா ஒரு பிரச்சனை வருது. அப்பவும் எப்படியோ 4-5 ஆவிக்குரிய கூட்டத்துக்கு எப்படியோ உருண்டு பரண்டு திருப்பி ஆண்டவரை என்ன பண்ணிக்கிறோம்? பிடிச்சுக்கிறோம். நாலாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கே ஒரு வியாதி வந்துருது. இதுவரைக்கும் நம்ம சமாளிச்சோம், இப்ப என்ன பண்ண முடியல? பின்மாற்றம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது இட் கோஸ் வித் எவ்ரி பர்சன். ஊழியக்காரனுக்கு சரி, ஊழியம் செய்யாதவனுக்கு சரி, விசுவாசிக்கும் சரி, விசுவாசி இல்லாதவனுக்கும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு நிச்சயமான காரியம். இது மேலேறி வர்றதுதான் ஒரு பெரிய கிருபை. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை ரட்சிக்க உன்னை தேடி வந்தார். ஆனால் நீ பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது அவர் உன்னை தேடி வரமாட்டார். நீ என்ன பண்ணணும்? அவரிடத்துல திரும்பணும். அல்லேலூயா சொல்லுவோமா? There you have to make an effort to go to God. அவர் உன்கிட்ட வரமாட்டார், அவர் உன்கிட்ட வரவே மாட்டார். நீங்க நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உங்களுடைய வேதத்திலே நான் தியானமாய் இருந்து, சங்கீதம் 55:17 நினைக்கிறேன், நான் தியானமாய் இருந்து உம்மிடத்தில் முறையிடுவேன் என்று சொன்னான்.
கர்த்தரோடு கூட அவன் எப்பொழுதும் ஐக்கியம் கொள்ளுகிறவனாக இருந்தான். நல்லா கவனிங்க. பிரச்சனை வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, சவுல் அவனை விரட்டிக்கிட்டு வந்தான். ஆனாலும் கர்த்தரை அவன் தொடர்ந்து அவன் பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் சில வேளைகளிலே அந்த நல்ல கவனிங்க, இது சில வேளைக்கு எங்களை மாதிரி ஒரு சில ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு சில வேளைகளில ஒரு மனப்பான்மை வரும். ஓடிட்டே இருந்தோம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒருமா வரல, ஒரு ஹாலிடே போயிட்டு வந்தானே, ஹாலிடே போங்க. ஆனா ஹாலிடே போகும்பொழுதும் ஆண்டவரை பற்றி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்ப ஆண்டவரே அங்க போய் விட்டுட்டோம்னா, தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவன் யுத்தத்திலே எப்பவும் யுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுவோமா. யுத்தமில்லாத இளைப்பாறுதலை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒவ்வொரு விஷயம் அவன் யுத்தம் செய்யணும். தாவீதுக்கு எது இளைப்பாறுதல்? யுத்தத்திலே வெற்றி அடைதல் தான் அவனுக்கு இளைப்பாறுதல். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி அமைத்து கொடுத்தார். அதுல அப்படியே அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு மனநிலைமை வருது, கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுவோமே. ஆர்மிக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் எங்க தங்கிடுறான்? எருசலேமில் தங்கிடுறான். அவன் எங்க இருக்கணும்? எங்க இருக்கான்? இப்போ இது ஒரு பின்மாற்றத்தின் அறிகுறி. ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? நம்ம எங்க இருக்கோம்? எல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருக்கோம். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சான்னு. That is the sign of your backsliding. தொடர்ந்து அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் உம்முடைய வேதத்திலே தியானமா இருந்து நான் உம்மிடத்தில் முறையிடுவேன் என்று சொன்னா, அப்போ அரண்மனையில இருந்தவன் என்ன பண்றான்? நல்லா சாப்பிடுறான். பிரியாணி சாப்பிட்டுருப்பான். சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கி இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிட்டான்? சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே. The backsliding nature is not accidental. It comes in a slow pace. Hallelujah சொல்லுமா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அப்படியே மகிமையோடு கூட இருந்தவன் நாளைக்கு டமால்னு கீழே விட மாட்டேன். நல்லா கவனிங்க பிரியமா. You analyze your life. எப்பொழுது உங்களுடைய பின்மாற்றத்தில் எப்ப செட் ஆகும்? நீங்க கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கி எந்திரிச்சோன்னா அப்ப அரண்மனையில உப்பரிகையில உலாவிக் கொண்டிருக்கிறான். இது எத்தனை நாள் இது நடந்துச்சோ தெரியாது. இது ஒரே நாள்ல இந்த பாவம் அவன் செய்யல. இது எத்தனையோ நாள் இந்த பின்மாற்றத்துக்குள்ள இருந்திருப்பான். கர்த்தரோடு கூட இந்த உறவு முறியும் பொழுது நீ பின்மாற்றம் அடைகிறாய். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆண்டவர் he volunteers to tell I am the Lord that heals your soul. உன் பின்மாற்றம் அடைந்த நீ என்னிடத்துல திரும்புவன்னா I will heal your backslidden soul. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். ஆண்டவர் அன்புள்ளவர்னு நான் நினைச்சிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தங்க வாசிக்க, நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு அந்த வசனத்தை சொல்லுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னை திட்டாதீங்க. நீ என்னை விட்டு பின் வாங்கி போனாய், பாத்தீங்களா? நல்லா கவனிங்க பிரியமா. நீ பின்வாங்கி போய் விட்டபடியினால் என் கரத்தை நீட்டி உன்னை அழித்து போடுவேன். அன்புள்ள ஆண்டவர் தான் உன்னை தேடி வந்து ரட்சித்தவர் தான். உன்னை தேடி வந்து எல்லாவற்றையும் நீ கேட்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தவர் தான். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்கு கிரியை செய்தவர் தான். உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர் தான். அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, நீ அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நடக்கும்.
அவரை விட்டு பின்வாங்கி போனால் நான் என் கரத்தை நீட்டி நான் உன்னை அழித்து போடுவேன். உடனடியாக செய்ய மாட்டாரு. நான் உன்னை நீ திரும்ப வருவன்னு நான் எதிர்பார்த்து நான் என்ன பண்ணி போயிட்டேன், இழைச்சி போயிட்டேன். அப்போ இந்த பின்மாற்றம் இட்ஸ் சடன்லி ஹேப்பனிங். இட் ஹேப்பன்ஸ் பை எ ஃபேஸ். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேத வாசிப்பு, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம், இவைகளெல்லாம் முக்கியம் பெரியமா. அது குறைய 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 நீ ஆண்டவரை விட்டு என்ன ஆகிற? Thank God we have a God who can make me stand. ரோமர் 14:4 இப்படி சொல்கிறது, நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமையுடையவர். அல்லேலூயா சொல்லுமா. தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறவர், திறப்புகளை அடைத்து, அவர் விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை எடுத்து அவர் திறப்புகளை எல்லாம் அடைத்து, ஆமோஸ் 9 வாசிக்கிற 9:12 நினைக்கிறேன், திரும்பவும் உன்னை எடுத்து கட்டுவார். நீ அவரிடத்தில் வரும்போது அநேகர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பின்மாற்றம் அடைந்தவர்கள் இருந்திருப்பாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அநேகர் இருந்திருக்கக்கூடும். ஆகையினால் தான் கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா. உன் பின்மாற்றத்தை நான் குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் யுவர் பேக்ஸ்லைடிங். மூன்றாவதாக லூக்கா 4:18, ஏசாயா 61:1-2 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, என் ஆண்டவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தாராம், அவர் நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்கவும். லூக்கா 4:18 சொல்லுது. ஆனா ஏசாயா 61:1-2 சொல்லுகிறது, நொறுமுண்ட இருதயங்களை காயம் கட்டவும் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. இது நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய ஆவி நொறுங்கு போகிறதை சொல்லுது. ஆத்மா நோய் கொள்கிறதை பத்தில்ல, இது என்னுடைய ஆவி பலவீனப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஏனென்றால் நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 18:14 20:27 இந்த 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாம், அது இருதயத்தில் இருக்கிற எல்லா நினைவுகளையும் என்ன பண்ணுமா, ஆராய்ந்து அறிந்து பார்க்குமாம். கர்த்தர் கொடுத்த தீபமாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆவி, அது கர்த்தர் கொடுத்த தீபம். அது எனக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மை தீமை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். ஆனால் ஆராய்ந்து பார்க்கதான் அது தெரியுமே ஒழிய நன்மையை செய்ய அதால முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. இதை நல்லா அறிஞ்சுக்கணும். உன்னுடைய ஆவியினாலே அந்த நன்மை தீமை என்ன என்று அறிந்து கொள்ள முடியுமே தவிர நன்மை செய்ய அதற்கு திராணி இல்லை. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. உன் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்ளணும். அதே போல அங்கு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். அங்க இன்னொரு வசனம் சொல்லுது 18:14, மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை கொஞ்சம் தாங்க. நான் முதல்ல சொன்னேன், ஒருக்கா பிரச்சனை வந்துருச்சு, அதை என்ன பண்ணிட்டேன், நான் என் மகன் மூலமா ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், தாங்கிட்டேன். என் மகன் மூலமா ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதையும் தாங்கிட்டேன். The elasticity was good. I was able to withstand all those onslaughts. அப்படியும் கர்த்தர் மேல நான் பற்றுதலாக இருந்திருக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து அட்டி மேலே அட்டி வந்து விழ விழ விழ, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து நம்ம மேல வந்து விழும்போது, நமக்கு ஒரு வியாதி வரும்போது, the sick bed is a place that you will search your heart. Hallelujah சொல்லுமா. Hallelujah, 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 Hallelujah. அதை நம்மளால தாங்க முடியாது. அங்கு வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் காயங்களை கட்டுகிறேன், உன்னை குணமாக்குகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. He knows the spirit which he has given to me can withstand certain onslaughts in my life.
But beyond that, God has to intervene. ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு வியாதியுமே இல்ல, ஒரு பிரச்சனையுமே இல்ல. தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கிறார், கசந்த தண்ணியை மதுரமாக்குறார், வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஆவி முறியறதுக்கு ஒரு காரியம் இல்ல, கொஞ்ச நேரம் முறியும். அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி வாஸ் வெரி வெரி லெஸ். தண்ணி இல்லாம போச்சுன்னா எங்களை ஏன் இங்க கூட்டு வந்தீங்க, கல்லறைக்கு எங்களெல்லாம் அடக்கம் பண்றதுக்காக கூட்டு வந்தீங்க. எலக்ட்ரிசிட்டி வாஸ். ஆனா நம்முடைய சிலருடைய எலாஸ்டிசிட்டி இஸ் வெரி கிரேட் இல்ல. அநேக நேரத்தில் சில ஆன்சலாட்டை பொறுத்துக்கொள்ளும். பிரச்சனை வரும்பொழுது, இன்னொரு பிரச்சனை வரும்பொழுது அதையும் பொறுத்துக் கொள்கிறோம், இன்னொரு பிரச்சனையும் பொறுத்துக் கொள்கிறோம். எது வரைக்கும் பொறுத்துக் கொள்வோம்? வேதம் சொல்லுகிறது, அது உன்னுடைய பலவீனம் கொஞ்சம் தான் உன்னை, அதுக்கு மேல அது முறிந்து போச்சுன்னா என்ன பண்ணும்? யாரால் தாங்க முடியும்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை யார் தாங்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் தான். அல்லேலூயா சொல்லுவோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்னுடைய ஆவி முறிந்து இருக்கும் பொழுது நான் ஒரு வசனத்தை கேட்கிறேன். சங்கீதம் 149, 119, 49, 50 வசனத்தை சொல்லுங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 119, 49, 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் முடிஞ்சு என்னுடைய ஆவி முறிந்து போகும் பொழுது, நான் கலங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறதா, என் காயங்களை கட்டுகிறதா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 94, 19 வாசிங்கன்னா, என் விசாரங்கள் பெருகையில், இல்ல 94, 19, என்னிடத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நல்ல கவனிங்க பிரியமா. என்னால் தாங்க முடியாதுதான், எனக்கு கொடுத்த அந்த ஆவியை அவ்வளவுதான் தாங்க முடியும். இவ்வளவு நஷ்டத்தை தான் என்ன தாங்க முடியும். அதுக்கு மேல நஷ்டம் வந்துருச்சுன்னா, ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்னால் தாங்க முடியும் தாங்க முடியும் தாங்க முடியும் நம்மளே நினைச்சிட்டு போறோம். ஆக அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் முறிந்து போன ஆவியை நான் காயம் கட்டுகிறேன், நான் குணமாக்குகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நன்றாக நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். தீர்க்க தரிசனம் தான் வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குமாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனமாக வரும்பொழுது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் உன்னுடைய செவியிலே தொனிக்கும் பொழுது, அல்லேலூயா, அது எந்த கழுத பேசினாலும் பரவாயில்ல, எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் சரி. ஒரு ஆலயத்தில், ஒரு சின்ன ஆலயத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஆயுள் முழுவதுக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லும். அந்த ஒரு வார்த்தை அந்த நம்ப பண்ணிருச்சேனே. அல்லேலூயா. அல்லேலூயா. That word has cost me to believe. ஆங்கிலத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. It has cost me. It is என்ன பண்றது? அது என்னுடைய இருதயத்தில் அது பதிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நினைக்கும் பொழுது என்னுடைய காயங்கள் என்ன ஆகுமா? கட்டப்படுமா. கர்த்தர் எனக்கு பரிகாரியாவே இருந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. பவுலடியார் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறார். மக்கதோனியா பட்டணத்தில் அவர் சொல்லுகிறார், நான் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன். வாசிங்க. புறம்பே போராட்டமும் உள்ளே பயங்களும். பயம் இல்ல, உள்ளே பயங்களும்.
அப்படிப்பட்ட வேளையில அவர் வருகிறார். அங்கு தீத்து அவருக்கு எதிர்கொண்டு வருகிறான். அந்த தீத்துவை பார்த்த உடனே அவருக்கு என்ன கிடைக்குதா? ஆறுதல் கிடைக்கிறதா? மாத்திரமல்ல, அந்த சின்ன சபையில இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற அந்த ஐக்கியத்திலே அவர் ஆறுதல் பெறுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக நேரத்திலே பிரியமானவர்களே, நான் இதை சாட்சியாக சொல்றேன். நம்முடைய பிரச்சனை எப்பொழுது நம்மாலே தாங்க முடியாமல் இருக்கிறோம், நம்மளாலே அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், அப்பொழுது நம்ம அதே நினைவில நாம் ஆலயத்துக்கு போய் சேர்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த ஆலயமா இல்லை, அது பெண்டிகாஸ்டல் ஆலயமா தான் இருக்கணும் நான் சொல்றேன். நான் ஆறுதல் படுத்தப்பட்டது ஒரு சின்ன குளோரிண்டா சர்ச்சுன்னு ஒரு திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஒரு சின்ன சர்ச். அங்க நான் அப்படியே விழுந்து கிடந்தேன் அன்னைக்கு. அப்பொழுது என்னை ஆறுதல் படுத்தினது அந்த கடைசி அந்த பாஸ்டர் சொன்ன அவர் பாஸ்டர் பெனடிக்ஷன்ல சொன்ன ஒரு வார்த்தை. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஐக்கியம். நான் அந்த ஆலயத்துக்கு நான் வீட்டுல எல்லாம் ஜெபம் பண்ணி தான் இருக்கேன். வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை போகணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் மனைவி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆறுதல் கிடைக்கலையே. நான் புறப்பட்ட ஆலயத்துக்கு சென்றேன், அங்கு எனக்கு ஆறுதல். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல ஒரு ஐக்கியத்துக்கு வாங்கலேன், கர்த்தர் நிச்சயமா ஒரு ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 6:22 வாசிங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் என்ன நம்ப மாட்டீங்க, கல் எடுத்து அடிப்பீங்க. அங்க தீகுக்கு உன்னிடத்தில் வருவான், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். சொல்லுவான்னு சொல்லல, சொல்லுவான்னு சொல்லல, அவன் செய்வான். அவன் வந்தாலே போதும், உனக்கு என்ன கிடைக்குமா? இது கர்த்தருடைய வார்த்தை. நான் யாரையும் நான் பத்தி சொல்லல, யாரை பத்தி சொல்லல. கர்த்தர் எனக்கு ஆறுதல் கொடுக்கணும்னா யாரையாவது ஒரு மனுஷன் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரிய பத்தி எனக்கு ஒரு கவலை இல்லை. எனக்கு நான் கவலையோடு கூட இருக்கிறேன். ஒரு மனுஷன் வரான், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அல்லேலூயா. எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேச மாட்டாங்களா? அப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கா உங்க வாழ்க்கையில? அப்படி இல்லையோ? எனக்கு ரொம்ப நாள் இருக்கும். கைய உயர்த்தவே மாட்டேன்றீங்களே, நீங்களா ரொம்ப கொடுத்து வச்சோ. எப்பவா என்னைக்கும் உங்களுக்கு பிரியாணி தான் கிடைக்குது போல. சாப்பாடு இல்லாத நாள் ஒரு நாள் இல்லையோ? யாராவது வர மாட்டாங்களா? யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது ஒரு ஆறுதலை சொல்ல மாட்டாங்களா? எனக்கு அன்புக்குரியல் இங்க வசனம் சொல்ல பவுலடியார் எபேசியருக்கு எழுதி முடிச்சு, தீகுக்கு என்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். எனக்கு அன்புக்குரியல கடைசியா இந்த வசனத்தின் கடைசி, a crown of glory for you. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் வருகிறேன். ஆவி ஆத்மாவை குறித்து சொல்லிட்டேன். இப்பொழுது அவர் உன் சரீரத்திற்கும் அவர் பரிகாரி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. Always the father heart of God is so loving. இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் படுகிற வேதனையை என்னால பார்க்க முடியல. அவன் எப்படி சகித்துக் கொள்கிறானோ என்னால பார்க்கவும் முடியல, என்னால சகித்துக் கொள்ள முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவருடைய ஹார்ட் பாருங்க, ஐ வில் கம் and heal him. அல்லேலூயா சொல்லுமா? நான் அவனை சுத்தமாக்கும். God is always a healer. I am the Lord that healeth thee என்று சொல்லும்போது நான் உன்னை குணம். இதுல ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம். அப்போ அவர் குணமாக்குவார். ஏன் குணமாக மாட்டேங்க? இதுதான் நான் முதல்ல தலைப்புல நான் பேசினேன். அவர் குணமாக்குறவர் நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஏன் குணமாக மாட்டேங்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் பதில் சொல்லணும். அவிசுவாசம், சரி. அப்புறம் நம்மளைங்க சொல்லுங்க சார்.
அப்போ ஆண்டவரிடத்துல சுகத்தை பெறதுக்கு விசுவாசம் முக்கியமோ? நான் டெத் பெட்ல கிடக்கிறேன், எனக்கு யாரு விசுவாசம் கொடுப்பா? நினைக்க சேனா திங்க் பண்ண முடியாது சார். சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். அந்த நேரத்தில் எனக்கு யாரு விசுவாசத்தை கொடுக்க முடியும்? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அது மத்தேயுல 9ஆம் அதிகாரத்தில் அதை வாசிங்க. லூக்கால 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அங்கு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்படுகிறார். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, ஆனால் வைத்தியர்களால் அவள் வருத்த. இப்ப இன்னைக்கு ஒரு தம்பியை பத்தி நான் இன்னும் இந்த வசனம் பேசும்போது அந்த தம்பியவே தான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவனை அமெரிக்கால அவனை கை விட்டுட்டாங்கன்னு இந்தியாவை கூட்டு வந்தாங்க. அவனை இதுக்குள்ள எத்தனை தடவை ஆபரேட் பண்ணிருக்காங்க? 3 தடவை திருப்பி அந்த கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கு. திருப்பி கீமோதெரப்பி கொடுக்குறாங்க, திருப்பி என்லார்ஜ் ஆகுது. அவனால இன்னும் ஒன்னும் குடிக்க கூட முடியாது, மூச்சு கூட விட முடியாது. எல்லாத்தையும் வெட்டி அறுத்து போட்டு ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கே இதே போல 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரத்த போக்கு. எனக்கு தெரியும், என்னுடைய தாய் அப்படி இருந்திருக்காங்க. நாங்களாம் பசங்களா வீட்டுல இருந்ததால் பொம்பளை பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. நாங்க ஆண் பசங்களா இருக்கோம், இடிமாடு மாதிரி வீட்டுல இருக்கோம். அவங்களுக்கு ரத்த போக்கு. அதை எங்க பசங்கிட்ட சொல்றதுக்கு அப்பாவும் இல்ல, பசங்கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு அப்படியே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாத்ரூம்ல இருக்கும் பொழுது கீழே விழுந்து கிடந்தாங்க. ஆபீஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து வந்து பாக்குறேன், அவங்க பாத்ரூம்ல விழுந்து கிடக்குறாங்க. அவங்களை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். அப்போ என்னை திட்டுனார் பாஸ்கர் ராவ்னு ஒரு பெரிய கைனகாலஜிஸ்ட் மதுரையில். அவர் என்னை திட்டுனா, உனக்கு மூளை இருக்கா? நீ படிச்சவனாச்சு, கல்லூரியில நீ என்ன சொல்லி கொடுக்க? என்னை திட்டு இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்கே. அப்ப பாருங்க, 12 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் என்ன தாய் கஷ்டப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது. இது 12 ஆண்டுகள் என்று வேதனை சொல்லும். அந்த இரத்த போக்கினாலே அவள் மிகவும் டாக்டர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு மிகவும் பலவீனமான நேரத்தில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துலதான் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு, இந்த ரகசியத்தை குறித்து நான் மீண்டும் ஒரு நாள் தெளிவாக நான் பேசுவேன். அப்பொழுது அவள் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் குணமாவேன். இங்கதான் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் குணமாவேன். இப்பொழுது என்னாகும்? 15ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வீட்டுக்கு சென்று இங்க வாசிக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வஸ்திரத்திலே ஒரு தொங்கலை வைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வஸ்திரத்திலே ஒரு தொங்கல் இருக்கணுமா? அந்த தொங்கல் எதை நினைவுபடுத்துமா? கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளிடத்துல ஒரு விசுவாசம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனாலும் விசுவாசத்தோடு கூட எழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் குணமாவேன் என்று சொல்கிறார். வஸ்திரத்தின் ஓரம் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து நான் தெளிவாய் உங்களோடு கூட பேசுவேன். அப்படி என்றால் இவள் விசுவாசத்தோடு கூட போகிறாள். அவள் போகும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே அவள் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் செய்திருக்க கூடும், ஒரு பொருத்தனை செய்திருக்கலாம், இல்ல ஒரு பாவத்தை கர்த்தருடைய வார்த்தை கண்டித்து உணர்த்தி இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இவளுக்கு அந்த சரீர சுகத்தை கொடுத்தது அவருடைய வஸ்திர தொங்கலில் காணப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுமா? அந்த வார்த்தை அவளோடு கூட பேசி இருக்கும். அந்த 15:38-39 வாசிங்கன்னா அந்த தொங்கலை பார்க்க கடவாய் என்று இருக்கும். இவ பார்க்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வஸ்திர தொங்கலை என்ன பண்ண தொட்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கர்த்தருடைய வார்த்தை, தம்முடைய வார்த்தையை அனுப்பி
கர்த்தர் அவளை குணமாக்குகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியம். கர்த்தரிடத்திலே சரீரத்து சுகம் வேணும்னா ஒருவேளை கர்த்தர் நீங்க எல்லாம் நீங்க அவருடைய சுகமாக்கும் சம்பவங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலையும் அந்த நோய் எதற்காக வந்துச்சு அது காரணம் அல்ல, ஆனால் கர்த்தர் சுகமாக்கும் போது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்க. எனக்கு இன்னைக்கு நேற்று இரவு இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனைவிட்ட கேட்டேன், இந்த வசனம் எங்க இருக்கு? வஸ்திர தொங்கல். அவன் இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு அந்த வசனத்தை காமிச்சான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த தொங்கலை அவள் ஆண்டவர் சொல்றார், அதை பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை விட்டு நீங்க விலகி இருக்கீங்கன்னு அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். அப்போ நீங்க கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை செய்வீங்க. அப்போ நீங்க அது பொருத்தனை நீங்க செஞ்சுட்டு அதை தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கி நம்மளங்கள்